வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவரல் பீட் கார். இந்த பீட் காருக்கு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் வந்து ரொம்ப ஃபேடாக இருக்குது. அதனால் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெயிண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா சைடு மிரரை ரிமூவ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ண முடியும். ஏன்னா கார் வந்து ஒயிட் கலர் கார். பார்த்தீங்கன்னா காருக்கு உள்ளே போய்க்கலாம், இன்னன் சைடில் போய்க்கலாம். அப்புறம் மேலே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த கவரை கழட்டிக்கலாம். கவரை கழட்டிங்கன்னா கீழே ஒரு சைடில் அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருக்கும். அந்த கவரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm போல்ட்டு 2 இருக்கும். இந்த ஒரு போல்ட்டு, இந்த ஒரு போல்ட்டு, இந்த 2 போரையும் கழட்டும். அப்புறம் மேலே ஒரு போல்ட்டு. இந்த கழட்டிட்டிங்கன்னா சைடு மிரர் எடுத்துடலாம். இது சைஸு பார்த்தீங்கன்னா 10 mm போல்ட்டு. நீங்கள் பெரிய பாக்ஸு ரிங்ஸ் எல்லாம் போட முடியாது. போட்டால் அதோட போல்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும். அதனால் சின்ன ராஜெட்டு சின்ன யூஸ் பண்ணிங்க. அப்போலாம் டீ பாஸ் 10 டீ பாஸ் பெருசு இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத கழட்டுறேன். கழட்டியாச்சு. ரொம்ப கவனமாக எடுக்கணும். கீழே வந்துச்சுன்னா அப்புறம் ஃபுல் கவரையும் கழட்டி ஆகணும். சைடில் இருக்க பேனல் கவரை கழட்டி ஆகணும். போல்ட்டு கீழே விழுவாமல் மெதுவாக கழட்டிங்க. இந்த போல்ட்டு கழட்டியாச்சு. மேலே இருக்கிறதும் கழட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு மிரரை வெளியே இருந்து ரிமூவ் பண்ணுறது தான். இந்த அட்ஜஸ்டரை லைட்டாக வெளியே தள்ளிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வெளியே போகலாம். லைட்டாக ஷேக் பண்ணி வெளியே எடுத்தாங்கன்னா சைடு மிரர் அழகாக உங்களுக்கு வெளியே வந்துடும். சைடு மிரரை வெளியே எடுத்தாச்சு. சைடு மிரர் வெளியே எடுத்துட்டோம். இதான் அந்த 2 மிரரு எவ்வளோ ஃபேடாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் அந்த சைடு இருக்க மிரரையும் கழட்டிட்டேன். ஏன்னா 2 மிரருமே பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது பண்ணியாச்சு. ரொம்ப ஃபேடாக இருக்குது பார்த்தீங்க. இதனால தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு மண் எதாக இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ பெயிண்ட் ஒரே ஈவனாக இருக்கும். இது ஒரு வெள்ளை கலர் நோட் பேப்பர் எடுத்துக்கலாம். நோட் பேப்பரை கரெக்டாக அந்த கிளாஸ்க்கு இந்த மாதிரி கிழித்து வச்சுக்கலாம். கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டு பஞ்சர் ஒட்டுற சொல்யூஷன் இருக்குங்களா, அது இல்லை எனிபடி ஏதோ ஒரு கம்மு போட்டு கரெக்டாக அந்த மிரரு எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக ஒட்டிக்கலாம். நீங்கள் அழகாக ஒட்டிக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே மிரர் சைடெலாம் படாமல் இருக்க தான். அது பட்டால் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம இதே பேப்பர் போட்டு மறைச்சிட்டோங்கன்னா பெயிண்ட் அந்த பட்டிலமாக தான் இருக்கும். உள்ளே நம்ம கிழிச்சிட்டா போதும். அழகாக ஒட்டியாச்சு. இதுதான் அந்த ஸ்ப்ரே. இது அந்த கலர் வந்து பிளாக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 rupees வரும். கொஞ்சம் தான் தேவைப்படும். நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணி நல்லா நல்லா அடிச்சிங்கன்னா கலர் வந்து புதுசு மாதிரி உங்களுக்கு மாறிடும். அவனுக்கு மிரர் நல்லாயிருக்கு. அந்த கலர் மட்டும் போகிறது தான் பெயிண்ட் அடிக்கிறோம். நீங்கள் எந்த காருக்கு வேணால் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பழசாக ஃபேடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிரும் கண்ணாடி. நெக்ஸ்ட் அந்த கண்ணாடியை அப்படியே பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக இதை காய வைக்கணும். காய வச்சா தான் ஒரு நல்லா ஒட்டிக்கும். இப்போ காஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் முன்னாடி ஒட்டின கவர் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்களா, கண்ணாடி புது கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்த 2வது கண்ணாடியில் ஒட்டின அந்த இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க அந்த இதை பேப்பரை தொட்டு எடுத்தால் உங்களுக்கு அழகாக வந்துடும். அவ்வளோதான். 2 இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸை பாருங்கள். சைடு மிரர் எவ்வளோ புதுசு மாதிரி தெரியுது உங்களுக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.